பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே பாராளுமன்றத்திலேயும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு வற்புறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கான போதுமான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வற்புறுத்தியும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய போராட்டங்கள் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக நடத்தியிருந்தாலும் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மற்ற தோழமை கட்சிகள் இணைத்துக் கொண்டு கூட்டு போராட்டத்திற்கான முன்முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 8ஆம் தேதி பொதுக்கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8ஆம் தேதி பட்ஜெட் நகலரிப்பு போராட்டம் என்கிற முறையில் அறிவித்திருக்கிறார்கள். இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு மத்திய நிதிநிலை அறிக்கையிலே உரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஒரு ஒன்றுபட்ட கூட்டு போராட்டத்திற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சும்மானால இவங்களுடைய ஆட்சி சரியா இல்லாததுனால, இவங்களால சரியான ஆட்சி செய்ய முடியாததுனால இவங்க இந்த 3 ஆண்டுகளாக தான் இந்த குரல் தமிழ்நாட்டுல கேக்குது. மத்திய அரசு நிதி ஒதுக்கல, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல, தமிழ்நாட்டை பென்ஷன் பண்ணலன்னு. இந்த நிதி எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கையான கொடுக்கப்பட்ட நிதி தான். அதுல சில மாநிலங்களுக்கு பேர் மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க ஏதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்கீம் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்து கேட்டிருப்பாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். இது முழுக்க திமுக சொல்கிற வடிகட்டிய போய். இதே பாத்தீங்கன்னா 2014 இருந்து மாண்புமிகு மோடி அவர்கள் அரசாங்கம் இருக்கிற இந்த 10 வருடங்கள்ல பலமுறை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பலமுறை தமிழ்நாட்டு பெயர் இவங்க சொல்ற ஆசைப்படுற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த குறிப்பு நான் வச்சு தானே கூட நிக்கிறத நான் பாத்துட்டு வந்தேன். அது இன்னொன்று அந்த தமிழ்நாடு பெயர் மென்ஷன் பண்ணது நினைக்கிறேன். இதுக்காக உட்கார்ந்து குறிப்பு எடுத்து அது மாதிரி திமுக சைட்ல இருந்து இந்த மாதிரி குழந்தைகள் வர்றப்ப 2004 இருந்து 14 2004 5, 2005 6, 2006 7 3 பட்ஜெட்டுகளுமே தமிழ்நாடு பெயரே இல்லை. நான் அதான் சொன்னேன். 2007 8 தமிழ்நாடுங்கிற பெயர் இடம்பெற்று அதுக்கு 54 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. 2009 10 கிடையாது. 2010 11 200 கோடி நிதி அந்த தமிழகம் பெயர் இடம்பெற்று கொடுத்திருக்காங்க. 11 12 12 13 ஆகிய நிதி நிலை அறிக்கையிலேயே தமிழ்நாடு பெயரை மென்ஷன் பண்ணல. 13 14 7500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது தேர்தல் வர்ற ஆண்டுல. அது அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களே நிதி அமைச்சராக இருந்தப்ப 10 ஆண்டுல 3 முறைதான் தமிழ்நாட்டு பெயர் மென்ஷன் ஆயிருக்கு. இதை எடுத்து பாருங்க. இது எந்த ஆட்சியிலுமே இப்படி ஒரு மாநிலத்தை எல்லா மாநிலம் இப்ப தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, என்ன 28 மாநிலங்கள் பேர் இல்ல, 26 மாநிலம் பேர் இல்ல. யாரும் இந்த மாதிரி நொண்டி காரணங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லல. இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 14-15 129 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்க. 15-16 2000 கோடி, 16-17 அதுக்கப்புறம் 2021 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. 21-22 இப்ப ஒரு மாநிலத்தில் பெயர் இடம்பெறாதனாலே அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படலன்னு சொல்றது தவறு. ஒவ்வொரு வருடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு இது போல இப்ப நம்மளுக்கே போற ஆண்டுல 1 லட்சம் கோடி வந்திருக்கு. கரெக்டா? அதனால இது இவங்க சொல்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு. இது தனது தவறை மறைக்கிறதுக்கு இவங்க அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு. இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல, மக்களுக்கு புரியும். எல்லா நிதியும் எல்லா மாநிலத்துக்கும் மக்களை போய் சேருது. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த திமுகங்கிற இந்த தீய சக்தியை புரட்சி தலைவர் சொன்னது போல மக்கள் விரோத ஆட்சியை ஒரு காட்டாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற ஆட்சி, மூளை முடுக்கெல்லாம் இங்க போதை மருந்து பழக்கம், போதை பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத இந்த ஆட்சிய, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய, விவசாயிகளுக்கு போராடுற அளவுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள்,
இப்ப கூட டாக்டர் ஜி ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பழைய ஓய்வு திட்டம் சொல்லல, மக்கள் எந்த வித வேலைகள் எல்லாம் நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு செயல ஆசிரியர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், எந்த துறையை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போராடாம இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட போராடி அவர்கள் கூட அடக்குமுறை தேவைப்படுது, கைது நடவடிக்கை நடக்குது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தப்ப எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணாரு. இன்றைக்கு போராட்டம் பண்ணுவதையே மற்ற கட்சிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண அரசியல் பண்றாங்க. இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேலி கூத்தான ஆட்சி நடைபெறுகிறது. பழனிசாமி 4 ஆண்டுல செய்த லீலைகள்னால மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக திருந்தவே மாட்டாங்கிற செயல்பாடு, மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாங்கிற நம்பிக்கையில அவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறாங்க. இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. கனிம வள கொள்ளையை தட்டி கேட்கிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்தையும் காவல்துறையை சேர்ந்தவர்கள்ட்ட தேன் பறிப்பு, இந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னாங்க. கூலிப்படைகளை தான் உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கொள்றதுக்கு இளைஞர்கள் போதைப் பழக்கத்துக்கு வேலை இல்லாம அடிமையாகி கூலிப்படைகளாக உருவாகி இருக்கிறதா இன்றைக்கு மிச்சம். ஒருவேளை அவரு கூட்டணிக்கு வருவதற்கான அழைப்பு அவரு எனக்கு தெரிந்தவரை நான் பாக்குற வரைக்கும் மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் அவர் எதிராக அவருடைய அறிக்கைகள் இருக்கிறதான் பாக்குறேன். கூட்டணிக்குங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தனித்து நின்று அவர்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்ல ஏற்கனவே அன்றைக்கு நான் விருதுநகர் வந்த போய் கேட்டாங்க, சொன்னேன் ஏற்கனவே அங்க என்ன நடைமுறை இருந்துச்சோ அது தொடர்ந்து நடைபெறணும். இன்னொன்னு சகோதரர்களாக வாழ்கிற அண்ணன் தம்பிகளாக இருக்கிற மாமன் மச்சான் என்று அழைத்துக் கொள்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எந்தவித பிரச்சனை இல்லாம இருக்கணும். குறிப்பா நான் கேள்விப்பட்ட நேற்று மதுரையில டேவிட் அண்ணாதுரை எல்லாம் சொன்னாரு. அவரு திருப்பரங்குன்ற தொகுதியில அவருடைய வீடே இருக்கு. அவரெல்லாம் சொன்னது அங்க உள்ள கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, அங்க உள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். இந்துக்களும் முஸ்லிம்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் அங்க உள்ள மக்கள் சொன்னது நாங்களே சால்வ் பண்ணி வெளியில இருந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார்கள். ஆனா அங்கு உள்ள மக்கள் அதை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணுவாங்கிறது என்னோட நம்பிக்கை.